பிரசங்கி 11:4 பாருங்களேன். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். ஏன்னா விதைக்கிற விதைகள் என்ன பண்ணும், காத்து வரும்போது பறந்துரும். அது மாத்திரம் இல்ல, மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அது அறுக்கும் போது ஒரு மழை வந்துச்சுன்னா பாதிலே ஸ்டாப் ஆயிடும், பயிர்ல என்ன பண்ணணும், நனைஞ்சு போயிடும். அதே போல இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் வழி இன்னதென்றும் எந்த இடத்துல ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே. அம்மாவோட வயிற்றுல எப்படி ஒரு குழந்தைக்கு எலும்பு உருவாகும் நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆவி இந்த இடத்துல தான் வருது, இந்த இடத்துல தான் போகுதுன்ற ஒரு அந்த அறிவு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய். இவ்வளவு முயற்சி செஞ்சனே, ஏன் இது ஸ்டாப் ஆச்சு? நான் ஏன் இவ்வளவு ஒரு காரியம் பண்ணனே, இது ஏன் இப்படி தடங்களாவே நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை அநேக நேரம் கேள்வி கேட்போம். ஏன் இந்த ஒரு விஷயம் வாய்க்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்விகளை கேட்போம். கேள்விகளை கேட்க விசுவாசத்தோட என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகளை கவனிக்காம, பெரிய ஒரு எல்லாமே இடர்பாடாதான் இருக்கு, ஆனா சூழ்நிலைகளை கவனிக்காம ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்களை நீங்க செய்ய முற்படணும், செய்ய முன்னோக்கி போகணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன இந்த நேரத்துல நம்மளுக்கு தேவை அப்படின்னா, எல்லாவற்றையும் செய்கிற ஒரு ஆள் அவர் எதற்காக இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்றாரு, எதற்காக இந்த விஷயத்துல தடங்கள் உண்டு பண்றாரு, எதற்காக இந்த விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு போக விடாதபடி பண்றாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு தெரியும். அதனால சும்மா படைத்தவரை நோக்கி ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் இப்படி நீ கேள்வி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு என்னதான் உரிமை இருந்தாலும், அப்பான்னு கூப்பிடுறது உரிமை இருக்கும், ஆனா அவரை ஆர்டர் போட நம்மளுக்கு எப்பொழுதுமே உரிமை கிடையாது. பிகாஸ் அவர் அப்பாவுக்கு அப்பா, அவர் தேவனுக்கு தேவன். ஹல்லேலூயா. கேள்வி கேட்காதபடிக்கு ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்ன நடக்கையில உங்களை நடத்தி கொண்டு போறாரோ அந்த வழியில பேசாம வாய் மேல கையை வச்சுட்டு அவருடைய பாதையில என்ன பண்றீங்க, ஓடி போயிடுங்க. அந்த வழிதான் என்ன பண்ணும், காரியங்கள்ல கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அந்த காலவேளையில முழு 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 உங்க நம்பிக்கைய சூழ்நிலைகள் மேலேயோ அல்லது நடக்காத ஒரு காரியத்து மேலேயோ நீங்க போடாம முழு நம்பிக்கையை யார் மேல தூக்கி போடுங்க, ஆவியானவர்கிட்ட தூக்கி போட்டுருங்க. ஆவியானவர் நீரனை நடத்தும், நீரனை கொண்டு போங்க சுவாமி, எனக்கு தெரியல இது ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, ஆனால் நீரனை நடத்தும் வழியில் என்ன பண்ண, நம்பிக்கையோடு போகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் போய் அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நலமானதுன்னா வாய்க்கும்படி செய்வார், நலம் இல்லைனாக்கா அந்த காரியத்தை அப்படியே கற்றுவார். இதுதான் தேவனுடைய செயல். ஆமென். பொறுத்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த ஞானத்தை என்ன பண்ணணும், ஆவியனுடைய வழி நடத்தல் என்ன பண்ணணும், நீங்க பெற்றுக்கொள்ள கவனமா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.